ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனல் மெய்யன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு நாம் சிந்திக்க இருப்பது பங்குனி மாத பலன்கள். அதற்கு முன்பாக பங்குனி மாதத்தின் சிறப்புகளை மேற்கொள்வோமாக. ஆக பங்குனி மாதத்தில் மீன ராசியில் சூரிய பகவான் பிரவேசிக்கின்ற காலமே பங்குனி மாதம் என்று அழைக்கப்படுகிறது. 330 டிகிரி பங்குனி மாதத்தில் மீன ராசியில் சூரியன் பிரவேசிக்கின்ற காலகட்டங்கள் 330 டிகிரியிலிருந்து 360 டிகிரியாக கடக்கின்றார்கள். ஒரு நாளைக்கு ஒரு டிகிரி, அப்போ 30 டிகிரி என்றால் ஒரு மாதம். ஆக இப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் அங்கு சூரிய பகவான் பிரவேசிக்கின்ற அந்த பங்குனி மாதம் எப்படிப்பட்டது என்றால், அந்த பங்குனி மாதத்தில் காரைக்கால் அம்மையார் முக்தி அடைந்தது. மகாவீர் ஜெயந்தினுடைய நினைவு நாள். மேலும் பங்குனி உத்திரம் வருகின்றது. அந்த பங்குனி மாதத்தில் முடிகின்ற நேரத்தில் ஸ்ரீ குரோதி ஆண்டு முடிவடைந்து விசுவ வசு ஆண்டு புது ஆண்டு பிறக்கின்றது. பங்குனி மாதம் முடிந்த பிறகு குரோதி ஆண்டு மறைந்து ஸ்ரீ விசுவ வசு ஆண்டு உதயமாகிறது. மாசி மாதத்தின் கடைசி ஞாயிறும் பங்குனி மாதம் கடைசி ஞாயிறு வரைக்கும் திருச்சியில் சமயபுரத்து ஆத்தா, உலகத்தையே தன்னுடைய உயிர்களாக கருதி கொண்டிருக்கும் சமயபுரத்து தாய் அவர்கள் உண்ணா நோன்பு இருந்து உலக உயிர்களுக்காக தான் உண்ணா நோன்பு இருக்கின்றார்கள். அது மிக சிறப்பாக மாசி மாதத்தின் கடைசி ஞாயிறும் பங்குனி மாதத்தின் கடைசி ஞாயிறு வரைக்கும் அந்த தேர் திருவிழா உற்சவங்கள் மிக சிறப்பாக சமயபுரத்து மாரியம்மன் ஆலயத்தில் நடக்கும். ஆக இதெல்லாம் பங்குனி மாதத்தின் சிறப்பு பலன்களாக நாம் கருத்தில் கொண்டு அடுத்தபடியாக நாம் பங்குனி மாதத்தின் 12 ராசிகளுக்கும் உண்டான பலாபலன்களை சிந்திப்போமாக. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு அந்த விரய சனி, சனீஸ்வர பகவான் ஏழரை சனியாக விரய சனியாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக உங்களுக்கு அது ஒரு சிரமமாக இருந்தாலும் கூட, மற்றபடிக்கு சூரிய பகவான் ஜென்ம சூரியனாக அங்கே இருக்கின்றார்கள். சுக்கிரன், ராகு, கேது எல்லா கிரகங்களும் ஒருங்கே இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு சற்று கொஞ்சம் சிரமமாக இருந்தால் கூட உங்களுக்கு பாக்யாதிபதி என்று சொல்லப்படுகின்றவன் கேந்திரத்தில் இருக்கின்றான். விருச்சிகத்தின் அதிபதி 9ஆம் அதிபதி பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு கேந்திரத்தில் மீனத்திற்கு கேந்திரமாக மிதுனத்தில் இருக்கின்றார்கள். ஆக உங்களுக்கு வலிமையோடு இருக்கின்ற காரணத்தினால் சில சிரமங்கள் இருந்தாலும் மகிழ்ச்சியாக அதை கடந்து தான் வருவீர்கள். ஆக அந்த ராகுக்கு தான் சற்று சிரமமாக இருக்கும். அதுவும் இன்னும் ஒரு வாரத்தில் அதுவும் சரியாக நல்லபடியாக வந்து உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தும். தீராத பிரச்சனைகள் இருந்தாலும் சற்று இழுபறியாக இருந்து கண்டிப்பாக முடிக்க வைக்கும். நீங்கள் பெருமிதம் கொள்ளக்கூடிய அளவில் இந்த பங்குனி மாதம் சிறப்பாக இருக்கும். சற்று சிரமமாக இருந்தாலும் வருகின்ற மகிழ்ச்சி எண்ணி நீங்கள் துன்பத்தை மறப்பீர்கள். ஆக எல்லா வகையிலும் சிறப்படையக்கூடிய பங்குனி மாதத்தின் மீனராசி நேயர்கள் இன்னும் ஆலய தரிசனங்கள் சாப விமோசனமாக கருதி எந்த ஒரு ஆலயமாக இருந்தாலும் சென்று தரிசனம் செய்யலாம். குறிப்பாக விநாயகர் தரிசனம் செய்தல் சிறப்பாக இருக்கும். ராகு கேது பூஜைகளில் கலந்து கொள்ளலாம். மேலும் பிரதோஷ வழிபாடுகள் சிறப்பானது. மற்றும் எல்லோருக்கும் இந்த ஊனமுற்றவர்கள், உடல் ஊனமுற்றவர்கள் ஆன மட்டும் உதவி செய்யுங்கள். உதவி செய்ய முடியாவிட்டாலும் கூட ஐயோ பாவம் இப்படி இருக்கானேன்னு ஒரு எண்ணமே உங்களை வாழ வைக்கும். மற்றவர்கள் மீது நீங்கள் கருணை கொண்டாலே அந்த கருணையின் பிரதிபலிப்பே உங்களுக்கு எதிர் வருகின்ற தீட்சை நீங்கள் குறையும். ஆக நீங்கள் அந்த விநாயகர் வழிபாடு மிகவும் சிறப்பு, ஆஞ்சநேயர் வழிபாடு சிறப்பு, விநாயகர் வழிபாடு சிறப்பு. ஏழரை சனீஸ்வர பகவான் பிடிக்காதவர்கள் 2 பேர் தான். ஆஞ்சநேயர் பெருமானை பிடிக்கவில்லை, பிள்ளையாரை பிடிக்கவில்லை. இந்த 2 பேருக்கு தான் சனீஸ்வர பகவான் விளையாடவில்லை. ஆகவே அவர்களுடைய தரிசனம் உங்களை பாதுகாப்பாக வைத்திருக்கும். இதுவரை எனக்கு தெரிந்தது, என் மனதில் உதித்த சில கருத்துகள், இறைவன் தந்த கருத்துக்களை உங்களுக்கு இறைவனர்களால் வார்த்தைகளாக தந்தேன். ஆக இது எல்லாம் எப்படி இருக்கும் என்று பார்த்தால், ஜனன கால ஜாதகம், கோல் சாரம் மற்றும் உடுமகா திசை, இந்த 3த்தையும் ஒரு ட்ரையாங்கிளாக கொண்டு வந்து அதுலேருந்து ப்ரொடிக்ஷன் கொடுக்கணும். நாங்கள் அந்த கோல்சாரம் கால நிலைகளை கொண்டு இங்கே இருக்கின்ற அந்த கிரகங்களின் அமைப்பை கொண்டு இறைவனுடைய அனுமதியோடு வந்த கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டோம். எல்லா நேயர்களும்
எல்லா வளமும் பெற்று சிறப்பாக இருக்க வேண்டும். அதற்கு முன்னதாக கோல் சாரம் அதையும் கணக்கில் கொண்டு உங்கள் அருகாமையில் இருக்கின்ற உங்களுக்கு பிடித்த அந்த ஒரு ஜோதிடரும் சென்று கலந்தாய்வு செய்து இதற்கு என்ன செய்யலாம் என்று கேட்டு பரிகாரமாக நீங்கள் செய்தால் இன்னும் வளமோடும் சிறப்பாகவும் நீங்கள் வாழலாம். இப்பொழுது இருக்கின்ற நிலையில் நீங்கள் எல்லோரும் சிறப்பாக இருப்பீர்கள் என்று ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனல் சார்பாக உங்களுக்கு ஒரு கருத்தாக பணிந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் ஒரு பிரிதொரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறேன். ஜோதிடர் சரவணாமிர்தம். வணக்கம்.